வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே இன்ட் ஐக்கான கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி இதில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரோஸ் டேவுக்கு தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கான்றதை செக் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வாட்டி அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்குமே ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா க்ளோ லைன் அப்படின்ற எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ணால் ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோ லைனில் ஒரு 6 எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோஸ் வந்து தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா சரி பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த வீடியோவை இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்து ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிட்டு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. பிரைட்னஸ்னு இருக்கும், அதை வந்து ஒரு -50 இல்லைனா -57 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிடுங்க. அந்த பிளரை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த பிளரை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளர் ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 5 இல்லைனா 6 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன், ரோஸ் டே டெம்ப்ளேட்டு, அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப்பிங் ஆப்ஷன் வரும், மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த வீடியோவை கரெக்டாக வந்து இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஃப்ரேம் வந்து இருக்கும், அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்கள் அந்த வீடியோ வந்து ஜூம் பண்ணிக்கோங்க நீங்கள் செட் பண்ண வீடியோவை. இப்போ கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அது உங்களுக்கு கரெக்டாக பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் அதுக்கு ஒரு 50 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரோஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் டார்க்காக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாங்ஸ் வந்து நான் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. சாங்ஸ் நான் கொடுக்கல, அதனால் ஓன் சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஹார்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்
பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.